ஐசியூ எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போங்க, ரைட் சைடுல இருக்கு. பாத்திமா, நீ எப்படி இங்க வந்த? பாட்டி ஆபத்துல இருக்காங்கன்னு பேப்பர்ல போட்டிருந்துச்சு, அதான் கிளம்பி வந்தேன். ஓஹோ. பீட்டர் அண்ணா, இப்போ பாட்டி எப்படி இருக்காங்க? இன்னும் சீரியஸா தான் இருக்காங்க. வா, உள்ள போய் பார்க்கலாம். அம்மா. பாத்திமா, பாட்டிமா. பாத்திமா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? மேரி வரலையா? மேரிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியலம்மா. நான் தான் நியூஸ் பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்து பதறி போய் ஓடி வந்தேன். இந்த விளம்பரம் உன் கண்ணில் பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே யார் கண்ணில் படணும்னு நினைச்சோமோ அவ கண்ணில் படாம போயிடுச்சு. அவ கண்ணில் படலையா இல்ல தெரிஞ்சு வராம இருக்காளான்னு தெரியல. பாட்டினா அவளுக்கு உயிர். பாட்டியும் மேரி மேரின்னு ஒரே வார்த்தையை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மேரி தான் இன்னும் வந்த படம் இல்ல. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா மேரி வருவா. அம்மா, டாக்டர் என்னம்மா சொல்றாங்க? இது ஆபத்தான கட்டம்னு தான் சொல்றாங்க. வயசு வேற அதிகமா இருக்கிறதுனால நினைவு திரும்பாமலே கூட போயிடும்னு சொல்றாங்க. அம்மா, அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் மேரி உன்னை காண்டாக்ட் பண்ணலையா ஃபாத்திமா? அது இல்ல பீட்டர் அண்ணா. உன்னை மேரி காண்டாக்ட் பண்ணலங்கிறதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மா, மெடிசன் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமாம்மா, ஒரு நிமிஷம் இரு. இந்த மாத்திரையை வாங்கணும்னு சொல்லிருக்காங்க. இல்ல பீட்டர் அனுப்புவோமா? இல்ல, நீ அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, உனக்கு ஏமா வீண் சிரமம்? உங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நானே போய் வாங்கிட்டு வரேன். பாத்திமா, கொடு, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல பீட்டர் அண்ணா, நானே வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. அக்கா பாத்திமா. பாத்திமா, ஹாஸ்பிடல் போயிட்டியா? பாட்டிக்கு என்னாச்சு? மேரி, பேப்பர்ல போட்டிருக்கிற எல்லாமே உண்மைதான். பாட்டிக்கு அடிபட்டிருக்கு. பாட்டி இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்காங்க. பாட்டி! மேரி, ஜீசஸ், நீங்க ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது கூட பாட்டி என்னால உங்க கூட இருக்க முடியாம போயிடுச்சு. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. அக்கா 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 அழாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, அழாதீங்க அக்கா. சரி, நான் இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் உடனே கிளம்புறேன். அக்கா, விசா சீக்கிரம் வந்துரும்னு சொன்னீங்களேக்கா. வெளிநாடு போயிட்டா பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம்னு சொன்னீங்களேக்கா. அதுதான் உண்மை. ஆனா பாட்டி இந்த நிலைமையில இருக்கும்போது என்னால வேற எதை பத்தி யோசிக்க முடியல. நான் உடனே கிளம்புறேன். பூவரசு தாமரை கிட்ட விவரத்தை சொல்லிடு. நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அக்கா, அந்த ஆல்பர்ட் பீட்டரால ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லுங்க அக்கா. நாங்க உடனே கிளம்பி அங்க வந்துடுறோம். சரி, நான் கிளம்புறேன். வரேம்மா. இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஸ்டெல்லாங்கற பேஷண்ட் எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. மேரி, பாத்திமா, பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? பாட்டிக்கு அப்படியே தான் இருக்கு. ஐயோ, சரி வா, நம்ம முதல்ல போய் பாட்டிக்கு பார்க்கலாம்.
மேரி 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 செல்லமே எங்கடி போயிட்டு இத்தனை நாளா? அம்மா, பாட்டிக்கு என்னமாச்சு? பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க? மேரி, எனக்கு தெரியும்டி, நீ கட்டாயம் வந்துருவேன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுல்ல. ஆமா, இது என்னடி கோலம்? இப்படி எல்லாம் நீ புடவை கட்டவே மாட்டியே. பாட்டிய பாருமா. பாட்டி, பாட்டி, எந்திரிங்க பாட்டி. நான் உங்க மேரி வந்திருக்கேன் பாட்டி. பாட்டி எந்திரிங்க பாட்டி. பாட்டி, பாட்டி, உங்க மேரி வந்திருக்கேன். என்ன பாருங்க பாட்டி, என்ன பாருங்க. மேரி, நேத்து தலையில அடிபட்டு மயங்கி விழுந்தவங்க தான் இன்னும் கண்ணே திறக்கல. பல்ஸ் வேற லோ ஆயிட்டே போகுதுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா அப்பப்போ மேரி மேரின்னு ஒன்ன நினைச்சுதான் பாட்டி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. பாட்டி, உங்க மேரி வந்திருக்கேன் பாட்டி. உங்க செல்ல பேத்தி வந்திருக்கேன். கண்ணு திறந்து பாருங்க பாட்டி. உங்களை விட்டு போனதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் பாட்டி, உங்க கண்ணை திறந்து பாருங்க பாட்டி. பாட்டி, கண்ணை திறந்து பாருங்க பாட்டி. மேரி, பாட்டி நீ பேசுறத கேக்குறாங்க. நீ பேசு மேரி, நீ ஏதாவது பேசிக்கிட்டே இரு. பாட்டி, உங்களுக்கு என்ன வேணும் பாட்டி? நான் கல்யாணம் படிக்கணும், அவ்வளவுதானே? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாட்டி. நீங்க யார கை நீட்டுறீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நான் வாழ்றேன் பாட்டி. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு கண்ணை திறந்தேன்னு பாருங்க பாட்டி. மேரி, மேரி, பாட்டி கண்ணா செய்து நீ பேசுறத அவங்க கேக்குறாங்க. நீ பேசு மேரி, பேசு. பாட்டி, நீங்களும் நானும் எவ்வளவு கனவு வச்சிருந்தோம். இந்தியா முழுக்க சுத்தி பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்களே. ஜெருசலேம்லாம் போகணும்னு சொல்லிட்டே இருப்பீங்களே பாட்டி. நீங்க பிறந்த ஊர்ல கொஞ்ச நாள் போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதெல்லாம் நான் கூட இருந்து பண்றேன். என்ன கண்ணு முடிச்சு பாருங்க பாட்டி. பாருங்க, கண்ணு முடிச்சு என்ன பாருங்க பாட்டி. கண்ணு திறந்து பாருங்க பாட்டி. இனிமே நான் உங்களை விட்டுட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன். கண்ணு முடிச்சு என்ன பாருங்க பாட்டி. எப்பவும் இனிமே நான் உங்க கூடவே இருப்பேன். நான் தினமும் உங்களை வாக்கிங் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நான் பாடி காட்டுறேன். என்ன கண்ணு முடிச்சு பாருங்க பாட்டி. பாட்டி, 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 மேரி, வந்துட்டியம்மா.
எங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அதான் வந்துட்டேல பாட்டி. இனிமே நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் பாட்டி. என் செல்லமே. பாட்டி அழாதீங்க, நான் இனிமே எங்கேயுமே போக மாட்டேன். என்ன இங்க இவ்வளவு கூட்டம்? வாங்க டாக்டர். அடடே, பாட்டி கண்ணு முழிச்சிட்டாங்க. டாக்டர், அவங்க செல்ல பேத்தி வந்திருக்கால, அவளோட குரலை கேட்ட உடனே அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. ஓ, இதான் பேரம்பேத்திகளோட பலமே. ரத்த பந்தத்துக்கு இருக்கிற பலம் உலகத்துல வேற எந்த மருந்துக்கும் கிடையாது. பெத்த பிள்ளைங்க பேர குழந்தைங்களுடைய அன்பு இருந்தாலே போதும். வயசானவங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா வாழ்வாங்க. கையை கொடுங்கம்மா. இனிமே நான் டெஸ்ட் பண்ண என்ன இருக்கு? பாட்டி, ஒரு சின்ன மன அதிர்ச்சி தான். உங்க பேத்திய பார்த்த உடனே சரியாயிடுச்சு. நீங்க இப்பவே வீட்டுக்கு கிளம்பி போலாம், சரியா? ஆமா, உங்க பேர் என்ன? மேரி டாக்டர். ஓ, மேரி, உங்க பாட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்குங்க. நீங்க தான் அவங்க சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, லைஃப் பூஸ்டர், சரியா? கண்டிப்பா நான் என் பாட்டியை பத்திரமா பாத்துக்குவேன் நல்லா டாக்டர். பாத்துக்கணுமா? அப்ப நான் வரமா? பாட்டி மேரி, நீ திரும்பி வந்ததே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. ஃபாதர்ட்ட நீ வந்த விஷயத்த சொல்லி மறுபடி அடுத்து என்ன செய்யணுமோ அதை ஆரம்பிச்சிருவோம். மேரி, இப்பதான் எனக்கு போன வயிறு திரும்பி வந்திருக்கு. மேரி, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? எவ்வளவு ஏங்கி போயிட்ட தெரியுமா? நீ திரும்பி வந்ததுக்கு மனசார உனக்கு நன்றி சொல்றேன் மேரி. மிஸ்டர் பீட்டர், அவங்க மேரி இல்ல, எங்க அண்ணி கோகிலா. ஹலோ தாமரை, உங்களோட இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோங்க. எங்க மேரியே நேர்ல வந்து நான் தான் மேரின்னு சொல்லியாச்சு. உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. இனிமே உங்க குடும்பத்துல இருந்து யாராவது எங்க மேரி விஷயத்துல தலையிட்டீங்க, அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். யார் பித்தலாட்டம் பண்றது, யார் பிரச்சனை பண்றது? அவங்க எங்க அண்ணி கோகிலா. பாட்டி தலையில அடிபட்ட சுயநினைவு இல்லாம இருக்காங்கன்னு ஃபாத்திமா போன் பண்ணி சொன்னாங்க. பாட்டி மனசு முழுக்க மேரி தான் இருக்கா. நீங்க கொஞ்ச நேரம் மேரி மாதிரி வந்து அவங்க கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருந்தா பாட்டிக்கு நினைவு திரும்ப வழி இருக்குன்னு ஃபாத்திமா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அதனாலதான் எங்க அண்ணி கிளம்பி வந்தாங்க. இப்ப பாட்டி நல்லா ஆயிட்டாங்க. சோ எங்க அண்ணி வந்த வேலை முடிஞ்சது. நாங்க கிளம்புறோம். அண்ணி வாங்க போலாம். மேரி, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? மேரி, அந்த பொண்ணு சும்மா தானே சொல்லுது. நீ எங்க மேரி தானே, சொல்லுமா. சொல்லு மேரி, அந்த தாமரை முகத்துல அரைகிற மாதிரி ஒரு பதில் சொல்லு மேரி. இங்க பாருங்க, மேரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணி தான் திரும்ப வந்திருக்கா.
நீங்க இடையில குட்டையை குழப்பலாம்னு நினைக்காதீங்க. மரியாதை எங்க இருந்து கிளம்பி போங்க, போங்க. மேரி, என்னம்மா ஒண்ணுமே பதில் சொல்லாம நிக்கிற? மா, என்ன மன்னிச்சுக்கோங்க. பாட்டி, நீங்களும் என்ன மன்னிச்சுக்கோங்க. தோ இங்க நிக்கிட்டே ஃபாத்திமா பொண்ணு, இதுதான் கொஞ்ச நேரம் வந்து மேரி மாதிரி நடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுச்சு. நல்ல விஷயம் தானே செய்ய போறோம், ஒரு உயிரை தானே காப்பாற்ற போறோம்னு சொல்லி நானும் கிளம்பி வந்துட்டேன். ஃபாத்திமா நம்மள மாதிரி இந்த பாட்டியும் சரியாயிட்டாங்க. இதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, இது பொய் பித்தலாட்டம். எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறாங்க. அடி, இவன் நம்ம மேரி தான். உங்க பொண்ணு உங்களுக்கு தெரியலையா? இவன் நம்ம மேரி தான். ஏய், என்ன நீ சும்மா ஆவே இவன் மரியாதை இல்லாம பேசுற? அடிச்சு பல்லுகள கொளுத்திட்டு ஜாக்கிரதை. நான் கோகிலா, பூவரசோட பொண்டாட்டி. ஏதோ ஒரு வயசான அம்மா உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. நம்மளால செய்ய முடிஞ்ச உதவியை செய்யலான்னு வந்தா நீ என்னமோ அவ இவங்கற? மரியாதை கெட்டுப்பட்டு ஜாக்கிரதை. இத பாரு பாட்டி, நீ நல்லா ஆயிட்ட, அவ்வளவுதான். நான் வந்து வேலை முடிஞ்சு போச்சு. என் நாத்தனாரே என்ன கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கு, நான் கிளம்பணும். வீட்டுல நான் இல்லாம என் குழந்தை நேரம் தவிச்சு போயிருக்கோம். மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்துருங்க. இனிமே மேரிய உங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே புறப்பட்டு என் வீட்டுக்கு வந்துருங்க. சரி, இப்ப நான் கிளம்புறேன். மேரி, பாத்திமா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம கிளம்பலாமா? அம்மாடி, அப்போ நீ மேரி இல்லையா? உன் பேச்சு எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்கமா? ஆண்டவரோட அற்புதத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. நான் கிளம்புறேன். பீட்டர் அண்ணே, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் வரேன். தாமரை, வா கிளம்பலாம். அப்பா, என் பேத்தி எங்க இருக்கான்னு தெரியலையா? அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு மனசெல்லாம் பதறுதே. இது பாருங்க பாட்டி, உங்க மேரி பத்திரமா தான் இருப்பா. அவ கண்டிப்பா உங்களை தேடி வருவா. நீங்க நம்பிக்கையோட இருங்க, சரியா? உடம்ப பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அம்மா, மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரெயில வச்சிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. நானும் கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆச்சு. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் தாமரை. நானும் ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டு மேரின்னு போய் நின்னுட்டேன். அப்புறம்தான் இந்த பீட்டர் ஆல்பர்ட்ங்கிற ஆபத்து இருக்குங்கிறதே எனக்கு புரிஞ்சது. நல்ல வேளை சரியான சமயத்துக்கு வந்து நீ என்னை காப்பாத்திட்ட. இல்லைன்னா முட்டாள்தனமா அவங்க வலையில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருப்பேன். நல்ல வேளை என் பாட்டிய பார்த்த மாதிரி ஆச்சு, அந்த பாவிங்க கிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரி ஆச்சு. அண்ணி, உங்களுக்கு வீசா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நாள்ல உங்க கைக்கு வீசா வந்துரும்னு எம்பசில இருந்து போன் பண்ணதா உமா எனக்கு போன் பண்ணி சொன்னா. இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் நான் உங்க பின்னாடியே கிளம்பி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தாமரை. ஃபாத்திமா, பாட்டியும் அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கோ. எனக்கு அடிக்கடி போன் பண்ணு. நீ கிளம்பி, நான் பாத்துக்கிறேன். வாங்க, நீ போலாம். டிரைவர் அண்ணா, வாங்க போலாம். வாங்க. வரோம் பாத்திமா. பத்ரம். ஆண்டி, இதுல ஏதோ ஒரு கோல்மால் இருக்கு, தில்லுமுல் இருக்கு. இவன் நம்ம மேரி தான் என் மனசு அடிச்சு சொல்லுது. பாட்டி, நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை இங்கேயே இருக்க வைப்போம். இல்லப்பா, அவ நம்ம மேரியே இல்ல. என்ன பாட்டி, நீங்களே எப்படி சொல்றீங்க? எனக்கு என் பேத்திய பத்தி தெரியும்பா. நான் இப்படி படுக்கையில கிடக்கும் போது என் பேத்தியா இருந்தா நிச்சயமா என்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டா. கண்டிப்பா இவன் நம்ம மேரி இல்லப்பா, இவன் இந்த கோகிலாவே தான். பாட்டி,
எனக்கும் அப்படிதான் தோணுது பீட்டர். ஆண்டி பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாட்டிக்கு சுயநினைவே இல்லப்பா. நம்ம பாபா ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்கேன். ஆண்டி நீங்க அங்கேயே இருங்க. நான்